இன்னைக்கு ரொம்பவும் முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். குறிப்பாக கணவன்மார்களுக்கான டாபிக் மாதவிடை. மாதவிடை என்பது பெண்கள் வயதுக்கு வந்ததிலிருந்து தங்களது 45 அல்லது 50 வயது வரை மாதம் வரக்கூடியது. 3 to 5 நாட்கள் வரை இது நீடிக்கலாம். இந்த நாட்கள் பெண்களின் வாழ்க்கையில் மிகவும் வலிமிகுந்த நாட்கள் என்றே கூறலாம். இந்த நாட்களில் கணவனான நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றிய பதிவே இது. இம்மாதிரியான சமயங்களில் மனைவி கணவனிடம் அதிகம் எதிர்பார்ப்பது என்ன தெரியுமா? அதீத அன்பும் அக்கறையும் மட்டும்தான். மாதவிடை நாட்களை பொறுத்தவரை பெண்களுக்கு கோபம் சற்று அதிகமாகவே வரும். காரணம், அவர்கள் தாங்கிக் கொண்டிருக்கும் வலி அப்படி. எனவே மாதவிடை நாட்களில் மனைவி கோபப்பட்டால் கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். அவர்கள் வேண்டுமென்று அவ்வாறு கோபப்படுவதில்லை. முடிந்தால் அந்த நாட்களில் உணவுகளை நீங்களே சமைக்கவோ அல்லது அவர்களுக்கு உதவவோ செய்யலாம். மாதவிடை நாட்களில் அவர்களுக்கு வீட்டு வேலைகளை சரிவர செய்யவில்லை என கணவர்கள் கோபப்பட வேண்டாம். இது உடலளவில் சோர்ந்து போயிருக்கும் அவர்களின் மனதை மேலும் சோர்வடையச் செய்யும். அந்த நாட்களில் பெண்களுக்கு இடுப்பு மிகவும் வலி எடுக்கும். கால் வீக்கம் சில பெண்களுக்கு இருக்கும். கணவன்மார்கள் மனைவியிடம் கேட்டு இதமாக பிடித்து விடலாம். பெண்கள் இம்மாதிரி நாட்களில் அதிகம் அலைய முடியாது என்பதால் மார்க்கெட் சென்று வருவது போன்ற வேலைகளை நீங்களே செய்யலாம். வலி மிகுதியாய் இருக்கிறதா என அவ்வப்போது கேட்பதால் மனைவியிடம் நீங்கள் காட்டும் அக்கறை தெரிய வரும். அவர்களுக்கு இது ஆறுதலாகவும் இருக்கும். மாதவிடை என்பது ஒவ்வொரு மாதமும் நடக்கும் இயற்கையான நிகழ்வு. இதை தடுக்க முடியாது. எனவே ஏற்கனவே வழியில் இருக்கும் அவர்களை வார்த்தைகளால் துன்புறுத்துவதை தவிர்க்கவும். வீட்டிற்கு மாதாந்திர சாமான்கள் வாங்கும்போது மனைவியே மறந்துவிட்டாலும் கூட அவர்களுக்கு தேவையான நாப்கின்கள், டெட்டால் மற்றும் சோப்பு வகைகளை வாங்க நினைவுபடுத்த வேண்டும். இதை படிப்பதுடன் மட்டும் நிறுத்திவிடாமல் வாழ்க்கையில் கடைபிடிப்பது அவசியம். பெண்களின் மனது பூவை போன்றது. அதில் மனம் வீச வைப்பதும் வாட விடுவதும் ஆண்களின் கையில்தான் உள்ளது. மேலும் இதை போன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் XP சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடி அப்டேட்களுக்கு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.